கம்பி பார்த்தல வா 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 இதில் போடுவோம். தம்பி டேய் சத்தம் மட்டும் கேட்குதுடா வாடா முதல் ஆரோ சத்தம் கேட்குது. பொருள் இதுக்குள்ள தாண்டா கேட்குதுடா. ஓமாடா டேய் ஒரு பொம்பளை அவளோட சத்தம் கேட்குதுடா. டேய் பொருள் சத்தம் நான் போமே கட்டி வந்து வச்சிருக்கிறதானே போடக்கூடிய மாதிரி பொருள். ஏனதுல நிக்கிற என்னதுல நிக்கிற ஏன் நிக்கிற ஆரல ஓடுறது அண்ணாக்கா ஏன் அண்ணா என்ன கண்டுட்டு ஓடணும் அவரு போன் வந்தாரு சொல்லி ஓடுறேன் இங்க வா அதானே தம்பி தம்பி டேய் இங்க வா என்னடி இந்த ஓட்டம் ஓடுறான் பாரு ஓடுறத டேய் தம்பி டேய் தங்கச்சி இஞ்சி வா அண்ணா ஏன் ஓடுறான் என்னத்துக்கு ஓடுறான் அண்ணாண்டா ஓட மாட்டானே பொய் சொல்ல வேணாம் எனக்கு. நீ இங்க இந்த காட்டுக்குள்ள என்ன செய்யற அந்த இருக்கு வீடு எங்க வீடு அந்த வீடு இது உஞ்ச வீடு பொய் சொல்லாத அதனக்கு அங்கட வீடு அங்க பாருங்க அங்கட வீடு அந்த உதா வீடு இது எந்த வீடு புள்ள இந்த வீட்டுக்கு தான் நான் முறைக்க வந்தேன். நீ எனக்கே சுத்துற நீ எந்த இடம் இங்கதானக்கா எங்க அதுல வீடு இந்த முகத்தை பிள்ளை நான் ஒரு நாளும் காண இல்லை. இது புது முகமா இருக்குது புதுசா வந்த அப்புறம் என்ன ரெண்ட வீட்டை காட்டுவேன் உண்ட வீடு இந்த வீடு காட்டல அந்த அந்த வீடு அப்படி வீடுன்னு சொல்ல நீங்க இந்த வீட்டை பாத்துட்டீங்க. பதிவுக்கு வந்த நீ இல்ல இவா பதிவுக்கு வந்திருக்கிறா பத்தேக்க என்னத்துக்கு இந்த வீடு அந்த வீடு கணக்கு எடுக்கிற அதுக்கும் ஒரு பொடியனோட என்னத்துக்கு வருவான் இல்ல அவர் அண்ணா எனக்கு அவர் அண்ணாண்டா கூட மாட்டான். தம்பி நீ அவனை புடியடா முதல் புடி விடாதையா விடாத புடியா இழுத்து கொண்டு வா இழுத்து கொண்டு வா தங்கச்சி நீ தமிழா சிங்களமா தமிழ்னா வாயத்துல வந்து கதைய என்ன மாதிரி எந்த சந்தி எதுல இருக்குது நாச்சந்தி எங்க இருக்கு நாச்சந்தி நீ என்ன கிட்டந்தான் கதைக்கிறியா எங்கட இடத்துல முச்சந்தி தான் இருக்குது நீ நாச்சந்தியா கொண்டு வர அதுவும் காட்டுக்கு அங்க உள்ள நாச்சந்தி இருக்கு முச்சந்தி சொன்னதையே சொல்ற உனக்கு இடம் என்ன நீ படிக்க வந்த நீ என்னத்துக்கு பத்தேக்க வந்த நீ பேக்கு கொண்டு கொப்பி கொண்டு அக்கா நாங்கள் அதில் வந்தாங்களக்கா எனக்கு பாத்ரூம் வந்துட்டு அப்போ நான் இங்கே அங்கே இதுக்குள்ளே போக மாட்டேன் வந்தேன் நான் நின்றுட்டு ஓடிட்டான் அவன் உங்களை பயந்து பாத்ரூம் வந்தா அண்ணா கூட்டிக்கணும் வந்த நீயோ அண்ணா பாத்ரூம் கூட்டி போகிறது இந்த பிள்ளை சரி பிள்ளை இல்லை ஏன் அவன் ஓடணும் அவனும் உங்களை கண்டுட்டு அப்புறம் நீங்கள் நீ உஞ்ச சொந்த இடத்த சொல்லு அண்ணாட பேரை சொல்லு போன் நம்பர் தான் போன கொண்டா போன ஏய் போய் சொல்லாத இங்க பேக்குக்கே இருக்கும் போன் பொய் சொல்லாதையா இன்னும் மினக்கட்டு படிக்கிறதுக்கு அனுப்ப இங்கே காட்டுகள் காசுகள் அம்மாக்கள் மினக்கட்டு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பேக் தரையில பேக் நான் ஒப்படைக்கிற இடத்துல தான் ஒப்படைப்பேன் முதல் உன்னை நான் வந்து பிள்ளை உன்னை வந்து பத்தேக்கா பிடிச்சேன் நான் ரோட்ல பிடிக்க இல்லை பத்தேக்கா பிடிச்சபடியா நான் உன்னை கொண்டு நல்ல ஒரு இடத்துல ஒப்படைக்க போறேன் பிள்ளை நீ பயப்படாத சரியோ சரி அழாத நான் தன்மையா கதைக்கிறேன் நீ உள்ளதை சொல்லு அவனை ஏன் நீ இங்க வந்த நீ என்னத்துக்கு வந்த நீ அவனை லவ் பண்றியா பேர் அவன் என்ன கண்டவனே உன்னை விட்டுட்டு ஓடுறான் அவன் என்னன்னு உன்னை வச்சு அவன் பார்க்க போறான் நல்லவனா பார்க்க அப்படித்தாண்டி இருக்கும் முதல் பார்க்க கரும்பு மாதிரி இருக்கும் உனக்கு எத்தனை வயசு 14 வயசா ஐயோ இன்னும் நீ மேஜர் ஆக இல்லை புள்ள என்னன்னு நீ அவனை நம்புன வீட்டு கல்யாணம் பாக்கினமா தான் கல்யாணம் கட்ட போறேன்னு சொல்ல நான் என்ன விட்டுட்டு கட்டிடுவான்னு பயத்துல தானக்கா அப்ப சந்திக்கணும்னு சொல்ல அங்கெல்லாம் சந்திச்சா ஆக்கள் கண்டிருவினம் ஊராக்கள் எல்லாம் கண்டிருவினம் அப்ப அங்க போனா ஊராக்கள் கூடாம கேப்பினம் அப்ப இங்க இதுக்குள்ள நல்ல இடம் இருக்குன்னு கூட்டிட்டு கதைக்கு தானக்கா கூட்டிட்டு வந்த இதுக்குள்ள நல்ல இடம் இருக்கா ஒரு உன்னை கல்யாணம் கட்டி பாக்குறவன் காட்டுக்கு கூட்டிட்டு மாட்டான் பத்தைய கூட்டிட்டு பத்தை வந்து நல்ல இடம் யார் சொன்னது உனக்கு அவன் சொன்னா நீ நம்புறது என்ன சொன்னாலும் நம்பிடுவேனக்கா நம்பிடுவியே எத்தனை சவரம் கூட விட்டு இங்க வா எனக்கு முன்ன மாதிரி 4 பிள்ளைகள் இருக்கணும் நீ என்ற பிள்ளைக்கு சமன் சரியோ
உன்னை அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்குறா. அம்மா அப்பா எங்க? இல்ல எங்க அவை போயிட்டினா போயிட்டினம்டா? அவை இல்லையாக்கா, அவை பிரிஞ்சிட்டினமா? அப்பா அங்க? அதான் பிரிஞ்சிட்டேன். அப்பாவும் பிரிஞ்சிட்டாரா? அப்ப யார் உன்னை படிப்பிக்கிறதுக்கே சிலவுக்கு காசு தரும்? சித்தப்பா. சித்தப்பா. சித்தப்பா என்ன வேலை செய்யறார்? சித்தப்பா மேசன் வேலை செய்ய. இங்க வா, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிட்டானே. ஓடுறானோ பாத்தியா? அவன் பின்னாங்கால் புரடியில் அடிக்க ஓடுறானு. எந்த புள்ள 17 வயசு தான் எந்த புள்ள. எவ்வளோ பக்குவமாக இருக்கிறான்னு பாத்தியா? நீ அவன் பின்னாங்கால் புரடியில் அடிக்கிறவனை நம்பி வந்திருக்கிற. உங்க சித்தப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேசன் வேலை செய்து நான் படிக்க விடுறேன். இங்கே வடிவான கேன்பேக், கையில் கொப்பி, 10 வர படிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஃபோனில் நீ என்ன அவனை தொடர்பு கொண்ட? நீ ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணி படிக்கிற விஷயம் ஒன்றும் நீ அப்போ ஃபோனில் பார்க்குற இல்லை. இந்த ஃபோன் இல்லைன்னா புத்தகத்துக்கையோ மறைச்சி வச்சிருக்கிற. கொண்டா போன ஏண்டா போன? அவனே என்ன ஃபோன் எடுத்தவன்? இல்லை, அது சித்தப்பாவை பார்த்தியா? சித்தப்பா ஒன்றா படிக்க விட்டுட்டு ஃபோன் எடுத்து கொண்டு இருக்கிறேன். எங்கே இருக்கிற, ஏது இருக்கிற, இந்த இடத்துல இருக்கிறேன்டா. அதுகள் போகிற இடம் பாரு. இப்போ எவ்வளோ பிரச்சனை நடக்குது தெரியுமே. ஆக்களை கடத்தினோம், பஸ்ஸுகளுக்கு பிரச்சனை நடக்குது. அப்படி கடத்தி அக்கா அங்க அதுல இன்னும் தெரியுது அக்கா. அங்க பாருங்கக்கா. ஓடுறா தம்பி, ஓடுறா. பிடிடா அவளை, பிடிடா, பிடி. பாத்தியா? மாட்டிட்டா பாத்தியா? கூட்டின்னு வா. நான் இவ்வளோ தன்மையா கதைக்க இங்க வா புள்ள. நான் இப்ப நான் என்ன செய்ய வந்தேன்? நான் எதுவும் பிடிச்சி உன்ன செய்ய போறேனா? சித்தப்பாட்ட போன் பண்ணி சொல்ல மாட்டேன். ஏன் ஓடு நீ? நான் சொல்ல மாட்டேன் சித்தப்பாட்ட. சரி, வெளிட்டால அடிக்காதான் நம்ம இப்படியான பழக்கத்துக்கு. நம்பித்தானே உன்னை விட்டவ, நம்பியெல்லாம் படிக்க விட்டவ. அவன் விட்டுட்டு ஓடிட்டான் இல்ல? இப்ப அவன் விட்டுட்டு ஓடிட்டான், நீ நம்பி வந்த. இப்ப சித்தப்பா முன்ன விட்டுட்டு ஓடனா உன்னை யார் பார்ப்ப? யார் பார்க்க போறேன்னு? நடத்துற நகு கிரந்தம் போடுறேன். இப்படிதான் வீட்டை வேலைக்கு வேடிக்கிற நீ போல. என்ன புள்ள? நீ படிக்க போறியா இல்லை இப்படி வேடிக்க போறியா? படிப்பு நான் மண்டல ஏறாது போல. நீ ஏன் அவனை முழுசி பார்க்குற? எந்த புள்ள அது? நீ முழுசி பார்க்க தேவையில்லை. சரியோ? உன்னை பிடிச்சது நாங்கள் ரோட்டில் பிடிக்கல. நீ காட்டுக்கு வந்திருந்தோன்னா நாங்கள் பிறகு வந்த நாங்கள் பிடிச்சோம். உன்னை கொண்டே இப்போ நாங்கள் கொண்டே கதைச்சி விடணும். இல்லையாக்கா, நான் இனி வர மாட்டேனக்கா. இதானக்கா கடைசி அக்கா. இனி பக்கம் வர மாட்டேனக்கா. ப்ளீஸ் அக்கா, விடுங்கக்கா. நான் உன்னை விடுறேன். நீ சரி, நீ தன்மையா தானே? நான் சூடு வச்சவா? சூடு வச்ச பிள்ளையானா நீ இப்படி வரலாமா? அதாலதானக்கா இவனோட கதைச்சனானக்கா. அவன் கொடுமையால தான் இவனை கதைச்சு, இவனை கல்யாணம் கட்டும் கதைச்சினான். இவன் இப்படி என்னைய பாதியில விட்டுட்டு போவான் நான் நினைக்கவே இல்லையாக்கா. மாத்திட்டானக்கா. கல்யாணம் கட்டுறேன்னு சொன்னவனக்கா. நீ இப்போ மைனர், உனக்கு வார வருஷம் இந்த நவம்பர் எனக்கு பிறந்த நாள். அப்போ நவம்பர் பிறந்த நாள் அப்புறம் உன்னை 18 வயசு ஆயிடும். அப்போ நான் 18 வயசு முடிஞ்சோன்னே கோயிலில் கொண்டு போய் தாலி கட்டுறேன்ட்டு சொல்லி தானக்கா என்னோட கதைக்கிறானக்கா. நான் அப்போ கல்யாணம் கட்டினோன்னே அவனோட போயிடலாமன்ட்டு தானக்கா நான் கதைச்சு நம்பி வந்துடானக்கா. சரி அல்லாத, உனக்கு அவன் வேணாம். அவன் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டான். இவன் உன்னை வச்சு பார்க்க மாட்டான். நான் சொல்கிறத கேள். நீ முதல் படித்து நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வா. நீ ஒரு உண்ட சொந்த காலில் நீ கொண்டு நல்ல ஒரு வேலையை செய்து கொண்டு உனக்குன்ற ஒரு தொழிலை செய்கிறா. அவன் உன்னை கல்யாணம் கட்டிட்டு விட்டுட்டு போனாலும் உனக்கு நீ செய்கிற தொழில் உனக்கு கை கொடுக்கும். சரிக்குமே? ஒரு கொஞ்ச நேரத்தில் உன் வாழ்க்கையை பறி கொடுக்க பார்த்த. நீ கும்பிட்ட கடவுளோ தெரியாது, இந்த அம்மாக்களோ தெரியாது. என்ன கொண்டு கடவுள் மாதிரி விட்டுருக்கணும். நான் ஒரு கடவுள் மாதிரி. கடவுள் மாதிரி கும்பிடு. நான் கடவுளோட மோன். உனக்கு என்ன பத்தியோட வாய்வை கேட்கறது? இவ்வளவு நாங்கள் புத்தி சொல்றோம், இந்த மண்டை கேட்கறதாண்டு பேர். போறவன் வாரவனை பற்றி அவன் அந்த பொறுக்கி மயக்கிடாக்கடி. அவனை பார்த்தா மூஞ்சாது பின் சேப்பிளி. அவனை பார்க்க எனக்கு ஒரு பொறுக்கி மாதிரி தெரியுது. நீ எவ்வளோ அழகான புள்ள. நீ படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா உன்னை தேடி உன் வாழ்க்கை வரும் புள்ள. இவன் எல்லாம் ஒரு மாப்பிள்ளையாண்டி இவனுக்கு பின்னுக்கு 10க்கு வாரிய. நீ இவன் எப்படி ஒரு நல்லவனா இருந்தா ஒரு கோயிலுக்கு கூட்டி கொண்டு போயிருப்பான். சரியோ? ஒரு நல்லவன் ஒரு காதலிக்கிறவனா இருந்தா என்ன செய்வான்? தன் காதல் உண்மையா இருந்தா ஒரு கடவுளுக்கு நேராக கூட்டி கொண்டு போய்
உன்னோட கதைச்சிருப்பான். அம்மா அப்பாக்கள் பிரிச்சாலும் இந்த கடவுள் சேர்த்து வைப்பேன் சொல்லி கூட்டின்னு போயிருப்பான். அவன் இந்த 10க்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நீ படிச்ச உள்ள உனக்கு மண்டைக்கா அறிவில்லாம இல்லை வந்திருக்கிற. என்ன ஒரு அழகான புள்ளைய. இனி நீ கதைக்க வேணாம். அம்மா அண்ணா கோடிக்குவா சும்மா அண்ணா கூப்பிடு. அண்ணா வந்தா தான் சரி. அண்ணா வந்தானா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அவனுக்கு லவ் பண்ணாலே கண்ணிலையும் காட்டிலாட. அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவன் படிப்போண்டு அவனுக்கு ஒரு வேலை உண்டு. அவன் வேலையை தேடி கொண்டு திரிகிறான். படித்து முடிஞ்சு நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு ஜொப்பில் வேலை செய்யணும்னு அவன் தேடி கொண்டு திரியிருக்க. இவளை கண்டு அடிச்சு போடுவான் தெரியும். தங்கச்சி நீ ஒரு தட்ட நம்பரும் தாரையில அந்த ஓடுனவன நம்பரை தான். நான் இந்த நம்பரில் இருந்து அவனை கேட்பேன். யார் இருந்து அவனை வெறுட்டணும். உன்னை ஏமாத்தினவன் கொஞ்சம் காட்டுக்க விட்டு வந்து வெறுட்டான் விடுறேன். நம்பரை தான் கதியாத்தான் அவன். சரி நீ நம்பரை சொல்லு தம்பி. அடியா நான் நம்பரை அடி அடி பாடம் இல்லையே. இந்த அப்படி ஓட்டாங்க காட்டுறையில என்ன உள்ள நம்பர் சொல்றேன். எனக்கு விளங்குது பிள்ளை சொல்லம்மா. விளங்கிட்டாடா தம்பி. என்னடா போறா மணி நின்று பொறு தரலாம். அப்புறம் கொண்டு ஓடி விட்டுற பொறு. நான் கொண்டு தரேன். என்னடா உனக்கு பிரச்சனை? உனக்கு ஒரு புள்ளியோட காய்ச்சல் நீ குழப்பு இடைக்க வந்து. ஏண்டா வீட்டை போய் பெரிய பிரச்சனை இருக்குது கொடுத்துட்டு வாங்க. ஏண்டா என்னடா பிரச்சனை? கொடுத்துட்டு வாங்க சொல்றேன். பிரச்சனையா சொல்லலடா. நீ கொடுத்துட்டு வாங்க போவோம். என்னடா ஆசைங்க போறீங்க? கொடுத்துட்டு வாங்க. என்னடா நீ என்ன என் குழப்பிக்கொண்டு நிற்கிற? இவன் ஒருத்தன் கொடுத்துட்டு வாங்க. புள்ள இந்தா இந்த பேக் அப்படியம்மா முதல் அவனை அப்படி அவரை கூப்பிட இல்லையா? அவரை கூப்பிடுறேன். நான் போன் எடுத்தவன் ஒரு கூப்பிடுறேன். ஒரு நான் இப்போ எடுத்து கதைக்க போறேன். பாதை உதால போகணுமே. வேற எங்கேயும் போறேன் இல்லை. அதாலதான் வந்த பாதரியுமே. நான் ஒரு தடவைக்கும் சொல்ல மாட்டேன். நான் அவனோட கதைப்பேன் போன் எடுத்து. சரி நான் வெறுட்டுறேன். நீ அவனோட இனி கதைக்காது சரியோ? துக்குலால போ. துக்குலால போய் அதுல ஒரு சந்தி மய கிடாது. மயக்கால கடந்து போ. இஞ்சால போனியண்டா 10 இப்படி போனியண்டா வீடு வந்துடும். ரைட். நீ ஏன்டா அவளோட கதைக்க விடல? நொய் நொயின்னு இருக்க எந்த நேரமும். அவன் ஆரோ ஒரு பொறுக்கியோட கதைக்கிறான்னா அவனை விடக்கூடாடா சரியோ? சும்மா யாரு அவன் பொறுக்கியை விடக்கூடாது. இது நல்ல ஒரு வடிவான பொட்டை. இந்த பொட்டை படிப்பை வச்சு ஏமாற்றி படிப்பையும் குழப்பி நடுத்தருவில் விட பிரம்பனையெல்லாம் விடக்கூடாடா சரியோ? எந்த உள்ளியா இருந்த அவனை தலை கீழா கட்டி தண்ணல் போட்டு சூடு வைப்பண்ணா. போய் அதை செய்யுங்க. ஏண்டா உங்களோட பொடி என்ன அட்டா பாவி நாசமா போனவனே. இவனை நான் பொத்தி பொத்தி வளர்த்தனே. என் மான மரியாதை எல்லாம் கப்பல்ல ஏத்திட்டு போயிட்டியேடா. அட படு பாவி நீயாடா பிடிச்சத? உனக்குத்தானடா தெரியும். எங்கட வீட்டுக்கு பின்னுக்கு இப்படி ஒரு 10 இருக்குண்டு. அவளை பார்த்தா எனக்கு சிங்களத்தி மாதிரி எல்லாடா தெரிஞ்சுது. அங்கேருந்து கூட்டின்னு வந்து நீ என்னடா செய்திருக்கிற? அடு படுபாவி உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். பொறு உனக்கு வாரண்டா பொறா. உன்னை கொல்லாம விடுறே இல்லை. இவன் எனக்கு தேவையில்லை. இவன் எனக்கு புள்ளையே இல்லை.